அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன கவிதை பார்க்க போறோம் அப்படின்னா, வெள்ளலூர்ல நடந்த பேச்சு போட்டியை பத்தி போன வீடியோல பார்த்திருந்தோம். அந்த பேச்சு போட்டியில அப்பா எழுதி நான் என்ன கவிதை பேசினேன் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முந்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு நம்ம கவிதைக்கு போகலாம். ஆக்சுவலாக ஹெட் மாஸ்டர் எங்கிட்ட இந்த மாதிரி பேச்சு போட்டிக்கு பேர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னப்போ நான் ஓகே சொல்லிட்டேன். ஆனால் எம்ஜிஆரை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதாவது நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஹெச்எம்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ அன்னைக்கு ஈவினிங் ஹெச்எம் எங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்துட்டு அப்பா கிட்ட பேசினாங்க. என்ன ராமசாமி, நான் வேற பேரை கொடுத்துட்டு வந்துட்டேன், கல்பனா எம்ஜிஆரை பத்தி பேச மாட்டேன்னு சொல்றேன், அப்படி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, நம்ம ஸ்கூல்ல இருந்து நம்ம போகணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்ப அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்கண்ணா கல்பனா பேசலாம், அப்படி நீங்க நான் ரெடி பண்ணிடுறேன், ஒண்ணு இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டாங்க. அப்புறம் அவரு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு அப்பா என்கிட்ட ரொம்ப நேரம் நிறைய விஷயங்கள் பேசினாரு. என்னன்னா, அப்பா தீவிரமான டிஎம்கே, அதனால நான் எம்ஜிஆரை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த தாக்கம் தானே நிறைய இருக்கும். அப்ப அப்பா சொன்னாங்க, அப்படி இல்லம்மா, தலைவர்னு ஒருத்தர் ஆகிறாருன்னா அதுக்கு தகுதிகள் நிறைய இருக்கு. நம்மளுக்கு கலைஞரை பிடிக்கும், கொள்கைகள் பிடிக்கும், ஒரு கவிதைகள் பிடிக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு பிடிக்கிறதுக்கு. அதுக்காக அவங்கள பிடிக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? எல்லாத்துக்கிட்டும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும், தேவையில்லாத விஷயங்களும் இருக்கும். அதுக்காக நம்ம ஒருத்தங்களை வெறுக்கக்கூடாது. அதுவும் இல்லாம அவர் சிறந்த மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர், நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு எம்ஜிஆரை பத்தி நிறைய விஷயங்கள் என்கிட்ட அப்பா பேசினாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா அந்த காம்படிஷனுக்கு நான் ரொம்ப விரும்பி நேசிச்சு போய் பேசினேன். அப்பா சொன்ன விஷயங்கள் இன்னும் என் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. அப்பதான் நான் தெரிஞ்சுட்டேன், எல்லாத்துக்கிட்டமே எல்லா விஷயங்களும் கலந்துதான் இருக்கும் இல்லைங்களா, நம்ம எல்லாம் மனுஷங்க தானே அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் படிக்கிறது, நம்ம வாழ்க்கையில பார்க்குற அனுபவங்கள், அதெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் தோணும், அப்பா சொன்ன விஷயத்த அது கூட நெச்சு பார்த்துக்குவேன் நான். ஸோ அந்த என்ன கவிதைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். புரட்சி தலைவரின் புகழ்பாட என்னை இங்கு அழைத்திட்ட பெரியோர்க்கும், ஆசிரிய சான்றோர்க்கும், அவையின் தலைவருக்கும், மாணவ மாணவியர்க்கும் அன்பான வணக்கம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே என போர்ப்பரணி பாடிய கவிஞரின் வரிகள் கடைக்கோடி மக்களை ஈர்க்கவில்லை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா என்ற புரட்சி தலைவரின் வரிகள் கடைக்கோடி மக்களின் கவனத்தை ஈர்த்தது. வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த குளத்தில் என்பார், இந்த மரத்தில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார் என்ற பாவேந்தரின் பாடல் வரிகள் பாமர மக்களை எட்டவில்லை. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு நீ விளையாட போன பக்கம் சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தையினை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே என்ற வரிகள் பாமர மக்களின் இதயத்தில் பக்குவமாய் எட்டியது. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி என்று வீரத்தையும் விவேகத்தையும் அன்பையும் அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு சென்ற பெருமை பொன்மனச் செம்மல் நம் எம்ஜிஆரையே சாரும். சினிமாவின் மூலம் அவர் சொல்லாத கருத்தில்லை, புவியால வந்த பின் புரட்சிகள் பல செய்தார். பட்டக்காரர்களும் பாளையக்காரர்களும் பாராண்ட போது பச்சை குழந்தைகள் பட்டினியால் வாடியது எட்டவில்லை அந்த ஏகாந்தவாதிகளுக்கு. பசியின் கொடுமையை, பட்டினியின் கோரத்தை
தங்கத் தலைவன் தானே உணர்ந்ததனால் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் நம் எம்ஜிஆர் அவர்கள். கந்தையும் கிளிசலும் கட்டினாள் குழந்தைகள், எண்ணத்தில் தாழ்வு ஏற்படும் என்றெண்ணி அரசு செலவில் அழகான சீருடையும், பிஞ்சு குழந்தைகளின் பஞ்சு பாதங்கள் கோடையின் கொடுமையால் கொப்பழித்து விடும் என்று ஒரு தாயின் பரிவோடு தந்திட்டார் பாதணிகள். எந்த தலைவருக்கும் இல்லாத சிறப்பு தமிழக அன்னை குலம் அவர்க்கு அளித்திட்ட பெரும் சிறப்பு. கன்னித் தமிழே, கட்கண்டே, தேன்பாகே, வங்கக் கடலோரம் துஞ்சும் முழு நிலவே, ஏழை எளியவர்கள் ஏற்றமுடன் வாழ்வதற்கு நீங்கள் ஏற்றிய ஒளிவிளக்கை அணையாது காப்போம் என்ற உறுதியினை கூறி என் உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இந்த காம்படிஷனுக்கு அப்புறம் எம்ஜிஆரை பத்தின கண்ணோட்டம் வந்து எனக்கு ரொம்பவே மாறிடுச்சு. இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். எங்க அம்மாவோட சின்னம்மா, அதாவது எனக்கு சின்ன அம்மிச்சி, அவங்க தான் கடைசி அம்மிச்சி. அவங்க வந்து இந்த ஸ்பீச் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அடிக்கொருக்க எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஸ்கூல்ல இருந்து வரப்போ வந்துருவாங்க, வந்து கதவு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்த உடனே போய் உட்கார வச்சு, சமி, என் தங்கத்தை பத்தி பேசவே இல்லை, படிப்பு இல்லை, அதை படி பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அதாவது எந்த படிப்பு எந்த இதுவும் கிடையாது அவங்களுக்கு. இதை கேட்கறக்குனே வருவாங்க. கவிதையை சொல்லு, அது கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. என் தங்கத்தை பத்தி படிப்பு இல்லை, அது படிசாமி அப்படிம்பாங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், அழுவாங்க, கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க. இன்னொரு தடவை சொல்லு சாமி அப்படிம்பாங்க. இன்னொரு தடவை சொல்லு சாமி 2-3 தடவை கேட்பாங்க. அப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொடுத்துட்டு, சுருக்கு பை எடுத்து எனக்கு பணம் கொடுத்துட்டு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கிளம்பிடுவாங்க. இது வந்து தொடர்ந்து அவங்க என்ன சொல்றது, காலமாகிற வரைக்கும் அடிக்குறுக்க வந்து இதை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி அழுதாங்களோ அதே தான் ஒவ்வொரு டைமும் கேட்குறப்ப. அப்போ எனக்கு இப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அந்த கவிதையில அவங்களுக்கு என்ன புரிஞ்சது, ரெண்டாவது எதுக்கு அந்த கண்ணீருக்கு அர்த்தம் என்ன, அப்படி அழுகிற அளவுக்கு எம்ஜிஆர் என்ன செஞ்சாரு அவங்களுக்கு. இந்த மாதிரி பல கேள்விகள் இப்ப இருந்தாங்கன்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது இல்லையா? அந்த மாதிரி தான். அப்போ எம்ஜிஆர் நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு பாடினதும், அப்பா எந்த தலைவருக்கும் இல்லாத சிறப்பு தமிழக அன்னை குலம் அவர்க்கு அளித்திட்ட பெரும் சிறப்புன்னு எழுதுனதும், அந்த வார்த்தைகள் வந்து எவ்வளவு உண்மையானது அப்படிங்கிறது எங்க அம்ச்சியோட கண்ணீர்ல தெரியுது இல்லைங்களா? எப்படி அப்படி ஒருத்தங்களை நேசிக்க முடியும்? அப்படி ஒருத்தங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனசுல எவ்வளவு நிறைஞ்சிருக்கணும். அப்படி அவங்க மனசுல நிறைஞ்சிருக்கணும்னா அவர் எவ்வளவு என்ன பண்ணியிருந்திருக்கணும், எத்தனை அன்பை கொடுத்துருக்கணும். இப்ப இருக்கிற மாதிரி வசதிகள் எல்லாம் இப்ப இல்லை. எப்படி அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சது? எப்படி அப்படி நேசிக்க முடியுமா ஒருத்தரை அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு அந்த வளரும் நினைவுகள் எல்லாம் நினைச்சா. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்த தலைமை ஆசிரியருக்கும் எங்க அப்பாவுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணிட்டதுலையும் ரொம்ப சந்தோஷம். அன்புடன் இரா கல்பனா சிவா. நன்றி.